ஹாய் பிரைஸ் அலோட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். பொதுவாக ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன முடிஞ்ச ஒரு உணவை கொடுத்து ஒரு ஒரு காஸ்பல் அவங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிற ஒரு வழக்கம் கர்த்தருடைய கிருபையினால் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் என்னை வியக்க வைத்த ஒரு காரியம் என்னென்னா, நாங்கள் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ஒரு வயதான ஒரு தம்பதியினர் அவங்க ஆல்ரெடி சாப்பிட்ருக்காங்க போல இருக்குது. ஸோ நான் கொடுத்த அந்த ஃபுட்டை அவங்க வாங்கலை. பட் இருந்தாலும் அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. ஸோ அந்த ஃபுட்டை கொண்டு போயிட்டு வேறு யாராவது பசியோடு இருப்பாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். மத்தேயு 6:34 கூட வசனம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தேவை என்னவோ, இன்னைக்கு உங்களை சரியாய் மூச்சு விட வைத்து, நடக்க வைத்து, வேலை செய்ய பலன் கொடுத்து, எல்லாவற்றையும் கடக்க வைக்கிற தெய்வன் நாளைக்கு கூட உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுடைய தெய்வன். அவர் உங்களை நடத்துவார். அவங்களிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். உண்மையாகவே உங்களுக்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கு தேவன் சந்திப்பார். நாளைக்கு என்ன தேவையோ அதை தேவன் சந்திக்க அவர் வல்லமையுடைய தெய்வன். ரொம்ப யோசிக்காதீங்க. நம்மளுடைய தெய்வன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். சரியா? எனவே இன்னைக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணி, இன்னைக்கு நடத்தின தெய்வன் நாளைக்கும் நடத்துவார் என்று அவங்களைப் போல நாமும் சொல்வோம் என்றால் நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்வார். God bless you.